நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய்டி ஸ்டூடியோ இந்த அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ வீடியோ தான் அவங்க பார்க்க போறோம். ஸோ ஒய்டி ஸ்டூடியோவில் நான் ரிவ்யூ பார்த்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸா ஒய்டி ஸ்டூடியோ பற்றி நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அப்படின்றத நீங்க வீடியோ முழுமையா பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான். அதாவது யூல இருந்து ஒய்யும் டியூப்ல இருந்து வந்துட்டு டீயும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஒய்டி ஸ்டூடியோன்னு வைப்பாங்க. ஸோ இது கூகுளில் போய் இதில் பிளே ஸ்டோரில் செக் பண்ணும் பொழுது ஒய்டி ஸ்டூடியோ யூடியூப் ஸ்டூடியோன்னு தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க கூகுள் எல்எல்சி, அதாவது கூகுளுடைய அஃபிஷியல் தான். இங்கே பாருங்க எவ்வளோ ஆப் இருக்கும் பாருங்க, குப்பை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்மனா வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பல வருடங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு யூடியூபரும் இதில் வந்துட்டு ஈஸியாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தவித மானிட்டேஷனுமே எனேபிள் ஆகாத சேனலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு இருக்கும், கான்டாக்ட் அதாவது கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல அனலிட்டிக்ஸ் எல்லாரும் போல தான் அதுலேயும் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி அப்படின்றது இருக்கும், பண்ணக்கூடிய கமெண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இயர்னிங் ஆப்ஷன் அப்படின்றது, இந்த இயர்னிங் ஆப்ஷனில் நீங்கள் பிஃபோர் யூடியூப் பார்ட்னர் அப்படின்றது போட்டிருக்காங்க பாருங்க, எல்லாம் லாக்ல இருக்கும். மெம்பர்ஷிப்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட சடன் டைமில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் இதெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர் 90 நாளில் வந்துட்டு நீங்கள் 3 வீடியோ அப்படின்றது வந்துட்டு மினிமம் ஆவது போட்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மற்றபடி 4 வேலிட்டி பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ், அதாவது வந்துட்டு 3000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றத வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நமக்கு 4 தான் வந்திருக்குது. இங்கே கீழே பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கான வியூஸ் ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் நோட்டிஃபைடு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபைடு என்னன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு இந்த மெசேஜ் மாதிரி வந்துடும். இந்த வந்துட்டு கெட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது மெயில் மூலிமா வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இது மேலே இருக்கிறது எல்லாமே மெம்பர்ஷிப்பு, சூப்பர் தேங்க்ஸ், ஷாப்பிங் இது கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆகணும். 3000 வாட்ச் ஹவர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வரணும். அண்ட் கீழே வந்துட்டு வாட்ச் பேஜ் ஆடு, ஷார்ட்டில் வந்துட்டு ஷார்ட்டுக்கான ஆடு அப்படின்றது வரும். ஸோ இந்த வாட்ச் பேஜ் ஆடு அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு ஆடு வந்துச்சுல்ல, அந்த ஆடுக்கானது தான் இந்த வாட்ச் பேஜ் ஆடு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் நமக்கு டைரெக்டாக யூடியூப் கிட்ட இருந்து பணம் வரும். இது நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இங்கே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்கள், கீழே பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைன்னா 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்துடணும். கீழே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோலாம் போடுறீங்களே, அதில் வந்துட்டு 100 மில்லியனுக்கான வந்துட்டு வியூஸ் அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்திருந்ததுனாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான். ஒன்று 4000 இல்லைன்னா வந்துட்டு 10 மில்லியனுக்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது, வாட்ச் ஹவர்ஸ்ன்ற வியூஸ் அப்படின்றது வரணும். 10 மில்லியன் வியூஸ் நீங்கள் அப்படியே ஐயோ இவ்வளோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பார்க்க தான் அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக கிடைச்சிரும் அந்த இதெல்லாம் வந்துட்டு. இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அந்த கமாண்ட் அப்படின்றது இந்த இடத்துல வரும். மற்றதெல்லாம் மேலே இருக்கிற மந்த்லி ஆடியன்ஸ் இதெல்லாம் குழப்பிக்காதீங்க. கமாண்ட் வரும். அந்த கமாண்டுக்கு கீழேயே இங்கே பாருங்க, ஒருத்தர் ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன். அதுவே கமாண்ட் அப்படின்றது கீழே எடுத்துக்கும். அது ஒரு சிலருக்கு எடுக்கும், ஒரு சிலர் எடுத்துக்காது. என்ன விலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அனலிட்டிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க. அதில் ஓவர் வியூ அப்படின்றது இருக்கும். இது நார்மலாக இதில் தான் இருக்கும். ஏர்னிங் அப்படின்றது மட்டும் இருக்காது, அதாவது ரெவன்யூ அப்படின்றது மட்டும் இதில் இருக்காது. மற்றபடி இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் வந்துட்டு இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் அப்படியே 4 ஆப்ஷனாக இருக்குங்க பாருங்க. இது இன்னொன்று தரலாம் 4 அப்படின்றது இந்த சைடில் வரும். கீழே போனீங்கன்னா டாப் கண்டென்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். என்ன கண்டென்ட் இப்போ வியூஸ் போயிருக்கு, நல்லா அதிகமாக வியூஸ் போயிருக்கு சமீப காலத்தில் அப்படின்றது. கீழே ரியல் டைம் 48 ஹவர்ஸில் என்ன வியூஸ் போயிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அப்படியே நீங்கள் கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோவும் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அப்படின்றது வந்து இதில் காமிக்கும். இது நான் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனலில் சொல்கிறேன், உங்களுக்கு அது இன்னும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ஷார்ட் வீடியோ எங்கே வந்துட்டு அதிகமாக வியூ வந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க.
ஸோ ஆடியன்ஸ் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் ஆடியன்ஸ் அப்படின்றது பெருசாக வந்திருக்காது, ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாமே மொபைலில் தான் 94%. ஸோ டிவியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 4.2%, டேப்லெட்டில் 0.7, ஸோ கம்ப்யூட்டரில் 0.4. ஏஜ் லிமிட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடணும். ஃபீமேல் அப்படின்றது 27%. இந்தியாவில் பார்த்துருக்காங்க, ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட் அதில் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அதில் வரும். ட்ரெண்ட் டாபிக் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட்ஸ் அப்படின்றதுல சமீப காலமாக என்ன மாதிரி விஷயங்கள் டாப்பில் போயிட்டுருக்கு, உங்கள் சேனலில் பார்க்குறவங்க எதை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுவாங்க. ஓகே, அடுத்தது கண்டென்ட் அப்படின்றது. நான் போட்ட வீடியோவோட டீட்டெயிலாக இருக்குது. இந்த வீடியோ போடணும், சூப்பர் வீடியோ. நான் அப்படியே எடிட் பண்ணிட்டு பாருங்க, மார்ச் 28 போட்டு வேலை அதிகன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். நன்றி வீடியோ போட்டேன், அப்புறம் த்ரெட்மிலுக்கான வீடியோ போட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், கடைக்கு போய் சமைச்சது, சாப்பாடு வாங்கிட்டு வந்தது, பல்லவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து வீடியோ போட்டது, டீ காஃபி குடிச்சு வீடியோ போட்டது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த இதில் வந்துடும், கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துடும். டேஷ்போர்டு அப்படின்றதுல ஆஸ் யூஷுவல் ஸோ இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டு அப்படின்றது கீழேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அங்கேயே வந்து ஹார்ட்டின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிப்ளை அப்படின்றது கொடுத்துக்கலாம். தம்ஸ் லைக் பண்ணிக்கலாம், டிஸ்லைக்கும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், அந்தந்த கண்டென்ட்டுக்கு போகிற தகுந்தாறு போல். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்றது 11 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு மேஜிக் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ தருது பார்த்தீங்களா, இங்கே மேலே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இந்த ஃபோட்டோ, அதாவது இங்கே இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இருங்க நானும் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதில் இந்த வீடியோ, அதாவது உங்களுடைய வந்துட்டு சேனல் நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அப்புறம் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், உங்கள் சேனலுக்கு வந்துட்டு ஹேஷ்டேக்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு உருவாக்கிக்க முடியும். இங்கே டூவில் கிளிக் பண்ணுற பாருங்க. டூவில் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், சேனலோடைய வந்துட்டு ஆர்ட் வந்துருச்சு, சேனல் நேமு, அப்புறமேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏதாவது லிங்க் கொடுக்கணும்னா நீங்கள் லிங்க் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதுதான் ஒரு யூடியூப் மானிட்டேஷன் ஆகாத சேனல்னால் இப்படி தான் இருக்கும். அடுத்தது காட்டுறேன் மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனல் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இப்போ நம்ம மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு என்ன இருக்குது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அங்கேயே பார்த்தோம், வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தோம், நம்ம வந்து வியூஸ் பார்த்தோம். பட் அந்த ரெவன்யூ மட்டும் அங்கே காமிக்கல. இதில் பாருங்கள், ரெவன்யூ காமிக்குது. கீழே அந்த 4 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 4மே வந்துட்டு காமிக்குது பாருங்கள். கண்டென்ட் காமிக்குது. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அனலிட்டிக்ஸ் காமிக்குது, அதே போல் வந்துட்டு கம்யூனிட்டி காமிக்குது, ஏர்னிங் டேப்பை காமிக்குது. ஸோ இந்த இடத்துல கண்டென்ட்டு, டேஷ்போர்ட், இது 4மே வந்துட்டு காமிக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் பேஜு, ஸோ வாட்ச் டைமிங்கு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸு, சப்ஸ்கிரைபர், அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்றத. இன்னும் கீழே உங்களுக்கு போனோம்னா இங்கே பாருங்கள், கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்ம சொந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவது, அதாவது இந்த மாதிரி கமெண்ட் அப்படின்றது காமிக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு வருமானம் வர்ற சேனலில் காமிக்கும். இன்னும் இந்த அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஓவர் வியூவில், ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக ஏதோ வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த கிராஃப்ட் எப்படி ஏறி ஏறி இறங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ புது சேனல்லாம் இப்படி தான் ஏறி இறங்கும், ஏன்னா வியூஸ் நல்லா ஏறும், திடீர்னு இறங்கும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்குது, ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இருக்குது. ஸோ இந்த ரெவன்யூ அப்படின்றது இப்போ ஆட் ஆகிருக்கு இதில் புதுசாக. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது இங்கே பார்த்தீங்களா 2.4, 2400க்கு மேலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வீடியோ எப்படி போயிருக்கு அதெல்லாம் காட்டுறாங்க. இந்த இடத்துல என்னுடைய ரெவன்யூலாம் நான் அடிச்சு தாங்க வச்சுருப்பேன். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு அதையே காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு டிசப்பாயிண்டட் ஆகுதுன்றாங்க. என்னப்பா உனக்கு இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. 8 வருஷம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-25 சேனல் அப்படின்றதுல 20 சேனலை காலி பண்ணிட்டு இப்போ 5 சேனல் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது நடக்கும், சாத்தியம். ஸோ எல்லாராலையுமே வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இந்த ஏர்னிங் ஆப்ஷன் வாட்ச் பேஜ் ஆட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் வரும், ஷார்ட்டில் வரும், சூப்பர் தேங்க்ஸில் வரும், இந்தாண்ட அஃபிலியேட்டிவ் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு வரும். இது எல்லாமே இந்த இடத்துல கீழே வந்துட்டு காமிப்பாங்க. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஒரு ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் அப்படின்றது அப்ளிகேஷனில் இதுதான் இருக்கும். ஸோ வேற எதுவுமே வந்துட்டு இதில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுல ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் முன்னாடி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி டீட்டெயில் இருக்குது, எது டாப்பில் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் காமிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரிவ்யூ என்ன இருக்கு பாருங்க, நம்மள ரிலேட்டடாக ஒருத்தர் போடுவார் பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தப்பட்டு ஸ்கில்ஸ் மேக்கர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கீழே பாருங்கள்
இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து தம்ப்ளைன் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் காமிக்கும். நீங்கள் போய் அந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் இது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்காங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்றது காமிக்குது. இப்போ வெரி ஹை டிமாண்ட் யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ் ட்ரிக்ஸ் அப்படின்றத போட்டோடனே இங்கே பாருங்கள் எல்லாம் 2 மில்லியனு 3 மில்லியனு 6 லேக்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய போயிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேட்டட் கண்டென்ட்டாக காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம சேனலை சூப்பராக க்ரோத் பண்ணோம். உங்கள் சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு யூடியூப்பே எக்கச்சக்கமான வழிகள் வச்சுருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் இணைந்தே இருங்க. நிறைய வீடியோ இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்து உங்களுடைய சேனலை ஈஸியாக நீங்கள் க்ரோத் பண்ணி விட்டுருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுக்குன்னு கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் இதில் நான் சொல்லலைன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ரிப்ளை அப்படின்றதையும் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.